Hi friends, HTML-நாவே tags தாங்க. HTML-ல நிறைய tags கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ tags யூஸ் பண்ணி தான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண முடியுமா? உண்மையாகவே இவ்வளோ tags எதுக்காக கொடுத்துருக்காங்க? இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HTML tags and or HTML elements அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியுங்களா? HTML tagsக்கும் HTML elementsக்கும் ஒன்றும் இல்லைங்க. இப்போ பாரு, இதை தாங்க டேக்னு சொல்லுவோம். இதை வந்து ஓப்பனிங் டேக் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணால் க்ளோசிங் டேக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது ஓப்பனிங் டேக், இது க்ளோசிங் டேக். இந்த டேகுக்குள்ளே நான் என்ன கீவேர்ட் கொடுக்குறேனோ அதுதான் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் H1 எலிமெண்ட். ஓகேங்களா? இதை H1 டேக்னு சொல்லலாம், H1 எலிமெண்ட்னு சொல்லலாம். H1 எலிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க டிஃப்ரெண்ட்டு. சரி, ஓகே, நம்ம HTML tags பற்றி பார்க்கலாம். நான் இங்கே 2 டைப்பாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். பிளாக் எலிமெண்ட்ஸ், இன்லைன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டேக்ஸ்லாம் என்ன பர்பஸ் அப்படின்றத பார்த்துக்கலாம். இது நம்ம ப்ரீவியஸாக எழுதின கோடு இங்கே இருக்கு. இதை டெலீட் பண்ணிடலாம். இங்கே பாருங்களேன், இங்கேயே நம்ம எல்லாமே டேக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். HTML-னாவே எல்லாமே டேக்ஸ்குள்ளே தான் டிஃபைன் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் இப்போ நம்ம ஒரு கண்டென்ட்டை ஒரு டேகுக்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேகை கால் பண்ணி CSS-ல அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை மட்டும் நமக்கு எப்படி தேவையோ அப்படி மாற்றிக்கலாம். அந்த பர்பஸ் தான். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு மேஜர் பர்பஸ் சொல்லிடுறேன். ஓகே, சரி, இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ உள்ளே எதுவுமே கிடையாது. நம்ம உள்ளே எதுவுமே போடல. டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படின்னு போட்டிருக்கோம். அது இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஃபைன். HTML-ல H1 டேக் இது நிறைய பக்கம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. என்னென்னா இதை வந்து ஹெட்டிங் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. H1 இருந்து H6 வரைக்கும் இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ ஷோ பண்ணுறேன். கொஞ்சம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்க, இதை நம்ம ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போமா? ஓகே, இப்போ நம்ம இங்கே டைப் பண்ணியிருக்கோம் H1 H6 வரைக்கும். H1 டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி H2 ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அப் டு H6 வரைக்கும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இதில் இருக்குது அப்படின்னா சைஸ் மட்டும் வேரி ஆகுது. H1 அப்படின்றது ஹை சைஸாகவும், அதுக்கு அடுத்த சைஸில் H2, H3, H4, H5, அடுத்து பாட்டமில் H6 இருக்குது. ஓகேவா? இதுதான் எல்லாருமே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதை தாண்டி இந்த சைஸ் மட்டுமே வேரி ஆகணும் அப்படின்னா நான் அதை ஒரே டேக் யூஸ் பண்ணி CSS-லேயே நான் அப்ளை பண்ணிவிடுவேனே. அப்படி எதுக்கு எனக்கு இத்தனை டேக் தனித்தனியாக? ஆக்சுவலி என்னென்னா HTML அப்படின்றது ப்ரௌசருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம எழுதுகிற டெக்னாலஜி தான். ஓகேங்களா? இப்போது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம வெப்சைட்டில் கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே கூகுள் கிரால் பண்ணும். எதுக்காகனா இந்த வெப்சைட் என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்குது, இந்த வெப்சைட் எதை பற்றி சொல்ல வருது அப்படின்னு கூகுள் ஐடென்டிஃபை பண்ணுனாதான் சர்ச் ரிசல்ட்டில் யூசருக்கு தேவையான கண்டென்ட்டை கூகுள் கரெக்டாக கொடுக்க முடியும். அதனால் எல்லா சைட்டையுமே கூகுள் கிரால் பண்ணும். அப்படி பண்ணும்போது H1 அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை தாங்க மெயின் ப்ரியாரிட்டியாக எடுத்துக்கும். ஸோ கூகுள் என்ன நினச்சிக்கும்னா இந்த பேஜ்லேயே வந்து இந்த டெக்ஸ்ட்டு தான், இந்த வெல்கம் அப்படின்ற டெக்ஸ்ட்டு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட். இதை பேஸ் பண்ணி தான் இந்த வெப்பேஜ் இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நான் சும்மா சாம்பிளுக்காக எல்லாமே ஒரே டெக்ஸ்ட்டாக போட்டிருக்கேன். மற்றபடி நமக்கு தேவையான இடத்துல தேவையான கண்டென்ட் போட்டுக்கலாம். ரெண்டாவது H1 தானே ஹை ப்ரியாரிட்டி, இது தானே ப்ரௌசர் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜில் 10-15 H1 போடக்கூடாது. அது வந்து ஒரு ரூல். ஒரு பேஜ்னா ஒரே ஒரு H1 தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு ரூல். சரிங்களா? ஒரு H1 இருக்கலாம், பட் மல்டிபிள் H2 இருக்கலாம், மல்டிபிள் H3 இருக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்துட்டு ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி எடுத்துக்கும். இது மெயின் ப்ரியாரிட்டியாக எடுத்துக்கும், இதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டியில் இந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கும், அதுக்கு அடுத்த அடுத்த ப்ரியாரிட்டி அப்படின்ற பேஸில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு தாங்க HTML டேக்ஸே யூஸ் பண்ணுறாங்க. மேஜர் பர்பஸ் இதுதான். சரிங்களா? இப்போ பாரு, நெக்ஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் P டேக் அப்படின்னு போட்டிருக்கேன். P டேக்னா என்னென்னா பேராகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேராகிராஃபில் நீங்கள் டம்மி
text அப்படின்னு டைப் பண்ணுறேன். இது என்னன்னா ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட். இங்கே நீங்கள் பல்க் ஆஃப் டெக்ஸ்ட் எழுதிக்கலாம். ப்ரௌசர் என்ன ரீட் பண்ணும் அப்படின்னா இது வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஹெச்ஆர் டேக் பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் லைன் கிரியேட் பண்ணோம். ஓகே, டிவ் டேக் எதுக்கு தெரியுமா? நான் ஸ்டார்டிங்கில் HTML படிக்கும்போது கூட எல்லாருமே இந்த டிவ் டேக் தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குடா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வெப்சைட் மைக்ரோசாஃப்ட்டை எடுத்துக்குவோமே. இப்போ நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பற்றி நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்களேன், எவ்வளோ டிவ் டேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். இங்கே ஒரு டிவ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ண அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு டிவ், அதுக்கு கீழே ஒரு டிவ், அதுக்கு கீழே ஒரு டிவ், இப்படி நெஸ்டடாக போயிட்டே இருக்குது பாருங்களேன். இதை ஓப்பன் பண்ணனா இதுக்கு கீழே ஒரு டிவ், இதுக்கு கீழே ஒரு டிவ். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ டிவ் யூஸ் பண்ணுறாங்கல்ல, இது என்ன தெரியுமா? இந்த H1க்கு, பேராகிராஃப்க்கு, ஹெச்ஆருக்கு இதுக்கெல்லாம் ஒரு மீனிங் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதோட மீனிங்கும் எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் இந்த டிவ்வுக்கு அந்த மாதிரி மீனிங்லாம் எதுவும் கிடையாது. இந்த டிவ் யூஸ் பண்ணி நான் ஒரு கஸ்டம் ஸ்டைல் கூட எழுதிக்குவேன், நான் என்ன வேணாலும் பண்ணிக்குவேன். இல்லைனா ஒரு பிளாக் எலிமெண்ட், ஒரு இந்த H1, இந்த பேராகிராஃப், இந்த ஹெச்ஆர், இந்த மூணையும் சேர்த்து ஒரு ஃபுல்லாக ஒரு குரூப் பை பண்ணி இந்த டிவ்க்குள்ளே போட்டு வச்சுக்குவேன். அப்படின்ற பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல இந்த இமேஜ் இருக்குது, இந்த டெக்ஸ்ட் இருக்குது, இந்த பேராகிராஃப் இருக்குது, இங்கே ஒரு லிங்க் இருக்குது. இந்த டோட்டலாக இது 4ஐயும் சேர்த்து ஒரு டிவ்வுக்குள்ளே போடலாம். இது எதுக்காக குரூப் பை பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டிவ்வை யூஸ் பண்ணி நம்ம சைஸ்லாம் சேஞ்ச் பண்ணுவோம், கலர் சேஞ்ச் பண்ணுவோம், அந்த மாதிரி நிறைய பர்பஸ் இருக்குது. CSS படிக்கும்போது இன்னுமே கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு டிவ் அப்படின்றது நம்ம டிவ்வுக்குள்ளே என்ன வேணாலும் போட்டுக்கலாம், ஒரு சர்டைன் கோடை குரூப் பை பண்ணுறதுக்கு அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் ஆக்சுவலி இதை வந்துட்டு நான் 2 டைப்பாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். பிளாக் எலிமெண்ட்ஸ், இன்லைன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன தெரியுமா டிஃப்ரென்ஸு? பிளாக் எலிமெண்ட் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான டேக்ஸ் கொடுக்கும்போது இதை விட நிறைய டேக்ஸ் இருக்குங்க. பட் நான் இங்கே எழுதியிருக்கிறது நம்ம மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய டேக்ஸ் மட்டும்தான். சரிங்களா? இதுக்குள்ளேயே 90% வெப்சைட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. இதை தவிர அடிஷ்னலாக இருக்கிறது அப்படின்றது நம்ம லேட்டராக கூட தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான். சரிங்களா? சரி, இந்த பிளாக் எலிமெண்ட்னா என்னென்னா, இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த டேக் எல்லாமே, ஒவ்வொரு டேகுமே நெக்ஸ்ட் லைனில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்களேன், H1 அப்படின்னு இங்கே போட்டிருந்தோமா, வெல்கம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஷோ ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு H1 போட்டிருந்தோம், அது வந்து நெக்ஸ்ட் லைனில் தான் வெல்கம் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கே காமிச்சிருக்க எல்லா டேகுமே நெக்ஸ்ட் லைனில் தான் ஷோ ஆகும். ஓகேங்களா? இந்த UL, LI, ஆர்டர் லிஸ்ட், இந்த 3மே வந்து நான் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். இது எதுக்காகனா ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் வியூ மாதிரி காமிக்கிறதுக்காக. ஒரு மெனுக்கு கீழே சம் லிஸ்ட் ஷோ பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. தென் இந்த டேபிள் அப்படின்றது டேபிள் வியூவாக காமிக்கிறதுக்காக. இதுவும் அதுக்கு அடுத்த வீடியோவில் வரும். இந்த 3மே வந்து HTML5ஓட டேக்ஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே சில டேக்ஸ் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், சில டேக்ஸ் நான் க்ளோஸ் பண்ணலை. இப்போ இதில் இருக்கிற எல்லா டேக்ஸுமே க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? UL ஓப்பன் பண்ணுனா UL க்ளோஸ் பண்ணணும், LI ஓப்பன் பண்ணுனா LI க்ளோஸ் பண்ணணும். அப்படி தான் எல்லாமே க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? ஈவன் இங்கே ஹெடர் ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னா ஹெடரும் க்ளோஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி தான் எல்லா டேக்குமே க்ளோஸ் பண்ணணும். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த HR டேக், BR டேக், அந்த மாதிரி டேகுக்கெல்லாம் க்ளோஸ் டேகு கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இந்த 3 டேக் எதுக்காகனா, இது வந்து HTML5ல யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஹெடருக்குள்ளே போட்டாலும் உங்களுக்கு இதே மாதிரி டெக்ஸ்ட் தான் டிஸ்பிளே ஆகும், எந்த வித மாற்றமும் வராது. பட் இது என்ன பர்பஸ் அப்படின்னா, இது வந்து ஹெடரில் நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டெக்ஸ்ட் அப்படின்னு ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய டேக் தான் இந்த ஹெடர் அண்டு செக்ஷன், ஃபூட்டர். செக்ஷன் அப்படின்றது இப்போ பாருங்களேன், இப்போ எக்ஸாம்பிள் வெப்சைட் இந்த சைட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் டாப்பில் இருக்கிறதெல்லாம் ஹெடர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டமில் இருக்குது பார்த்தீங்களா, பாட்டமில் இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஃபூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு செக்ஷனாக எடுத்துக்கலாம், இது ஒரு செக்ஷனாக எடுத்துக்கலாம், இது ஒரு செக்ஷனாக எடுத்துக்கலாம். நம்ம டிஃபைன் பண்ணுறது தான். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பிளாக் எலிமெண்ட்ஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது, இந்த டேக் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் லைனில் தான் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்போ இதெல்லாமே இன்லைன் எலிமெண்ட்ஸ். நான் லாஸ்ட் வீடியோவில் இதிலிருந்து இது வரைக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல இதை delete பண்ணிடலாம். இங்கே பேராகிராஃப் டேக் ஒன்று போட்டிருக்கேனா, அது ஃபுல் லைனில் டிஸ்பிளே ஆகுதா? இன்னொரு பேராகிராஃப் டேக் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நெக்ஸ்ட் லைனில் தான் டிஸ்பிளே ஆகுது. இதுதான் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். இன்லைன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா நான் பி டேக் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இதே டெக்ஸ்ட் பி டேக்குள்ளே யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் நெக்ஸ்ட் லைனில் அதையே காப்பி பண்ணி போடுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, பக்கத்தில் வரும். இங்கே பார்த்தீங்களா, லியோரம் ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, இங்கே பார்த்தீங்களா, இது வந்து பேராகிராஃப் டேக், இதுவும் பேராகிராஃப் டேக். இது வந்து இங்கேருந்து இது வரைக்கும் போல்டு டேக், பி டேக். பட் அடுத்த பி டேக் நம்ம நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் இது பக்கத்துலேயே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் இந்த பிளாக் எலிமெண்ட்ஸுக்கும் இந்த இன்லைன் எலிமெண்ட்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஐ திங்க் ஸ்பேன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்தாலும் சொல்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒவ்வொரு டேகுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த ஸ்பேன் டேகுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியும் கிடையாது. இந்த ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணி நம்ம கஸ்டம் சிஎஸ்எஸ் எழுதிக்கலாம். சரிங்களா? அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, அடுத்து ஏ டேக், ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க. இது வந்து லிங்க்ஸு, ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி நேவிகேட் ஆகிறது அப்படின்றதுக்காக யூஸ் ஆகிறது. இது இமேஜ் டேக், வெப்சைட்டில் எந்தெந்த இடத்துல இமேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக யூஸ் ஆகிறது. இதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் HTML நிறையா டேக்ஸ் இருக்குது. அதில் பிளாக் எலிமெண்ட்டுக்கும் இன்லைன் பிளாக் எலிமெண்ட்டுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். தென் இந்த டேக் எல்லாமே வந்து SEO பர்பஸ்க்காக அதுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கீழே என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணினாலும் ஓகே. தேங்க்யூ.